ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு வந்துட்டோம் ஒரு புதிய விளாகோட. எங்களோட போன வீடியோ நீங்கள் பார்த்துருவீங்க. நாங்கள் வட்டக்கோட்டை போயிருந்தோம். பட் நாங்கள் என்னைக்கு வந்திருக்கோம், கன்னியாகுமரியில் ஒரு பிகெஸ்ட் பிரிட்ஜுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அதை பேர் என்னன்னா மாத்திரு தொட்டி பாலம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த சைடு இப்போ எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. இங்கே ஏதாவது ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. பட் நமக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நம்ம இன்றைக்கி வந்து மாத்திரை தொட்டி பாலை பார்க்க போனோம். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் நாங்கள் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன கவுண்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ணும்போது வந்து இதில் வந்து டிக்கெட் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். இது வந்து காமராஜர் ஒரு செல்லை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து இது வந்து ஸ்டாச்சு மாதிரி ஒன்று இருக்குது. அது எப்படி நீங்கள் பார்த்துடுங்க. இப்போ வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்து, டிக்கெட் வந்து ஒரு 5 ரூபா விலை. சின்ன பிள்ளைங்களுக்கு டிக்கெட்டு கிடையாது. நம்ம இப்போ டிக்கெட்டு எடுத்துகிட்டு என்ட்ரி பண்ணியாச்சு. இது வந்து என்ன சின்ன அம்மாவை சிங்கக்குட்டி இப்போ போயிட்டே இருக்குது. வாங்க வாப்பா போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு முன்னே போயிட்டே இருக்குது. இது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட அந்த மாத்திரை தொட்டி பாலுக்கிட்ட நாங்கள் வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் இந்த மாத்திரை தொட்டி பாலுக்கிட்ட வந்தாச்சு. நீங்கள் மாத்திரை தொட்டி பாலை பாருங்கள். எப்படி இந்த சைடில் வந்து நீங்கள் இறங்கிட்டு போகும்போது கீழே வர போகலாம். பட் வந்து மாத்திரை தொட்டி பாலை வந்து ரைட் சைடில் என்ன சின்ன அம்மா இப்போ போயிடுச்சு, அங்கே தான் பால். இந்த சைடு ஒரு லேடி மேல் வந்து ஏறிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு காலை வலி இருக்கு, அவங்களால நடக்க முடியல. பட் நாங்கள் இந்த பால் மேலே ஏறி இப்போ போகலை. ஏன்னா பால் மேலே ஏறி போயாச்சுனாங்க திரும்ப நம்ம அங்கேருந்து ஒரு ரிட்டன் வரும்போது கஷ்டமாக இருக்கும். இங்கே ஒரு லேடி ஒன்று கேட்குறாங்க, என்னென்னா நீங்கள் பாலத்தை கிட்ட மேலே ஏன் ஏறி போகல. அப்போ நாங்கள் என்ன கேட்டோன்னா, பாலத்து மேலே அப்படி ஏறி போயாச்சுன்னா திரும்ப நாங்கள் இந்த மேலே தான் வரணும். எப்படி வரும்போது மேலே படி ஏறிட்டு இறங்கிட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நாங்கள் கேட்டோம், எப்படி இறங்கிட்டு போகும்போது ஈஸியாக போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே பக்கத்தில் வந்து இறங்கிட்டு என்னன்னா, நாங்கள் கீழே பக்கத்தில் இறங்கிட்டு வரும்போது நிறைய எல்லாம் சின்ன சின்ன குட்டிகள் குரங்கு எல்லாம் நிறையா இருக்காங்க. அதை எனக்கு ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு காய் தட்டியிருக்காங்க பாருங்கள். குரங்கு எல்லாம் பாருங்கள், இங்கே வாருங்கன்னு சொல்லிட்டு செல்ல குட்டிகளை வாருங்கன்னு சொல்லி அப்படியே பேசிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் இங்கே அங்கே ஒன்று ஜாடி இன்னும் வரைக்கும் குரங்கு இருக்குது. அதுக்கிடையில் ஒரு சின்ன குரங்கு என்ன பாருங்கள், இது பார்த்துட்டு இருக்கா. அங்கே இடையில ஒரு குரங்கு இருக்குது, அங்கே உட்காந்துருக்க பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே ஏகப்பட்ட குரங்கு இருக்க பார்த்துருங்க. நிறைய ஏகப்பட்ட குரங்கு இருக்குது. ரொம்ப சூப்பரான இடம், ஜாலியாக இருக்கும். உட்காரலாம், ஜாலியாக சுற்றிக்கிட்டு வரலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த படிக்கட்டை பார்க்கும்போது ரொம்ப உயரமாட்டம் இருக்குது. கீழே பார்க்கும்போது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது பாருங்கள். பயங்கரமாக நீளமாட்டம் இருக்குது. இங்கே ஒரு சின்ன குட்டி குரங்கு இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன குட்டி குரங்கு. இந்த பாலத்தை பார்க்கலாம் எவ்வளோ நீளத்துக்கு ஹைட்டு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த பாலை பார்க்கவும் பயங்கரமாக இருக்குது. இந்த சைடில் நாங்கள் இப்போ கீழே இறங்கிட்டு வந்தாச்சு. அந்த படி கீழே இறங்கி நாங்கள் வந்தாச்சு. இப்போ நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்கன்னா, எப்படின்னா இந்த பாலத்தை எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது, எவ்வளோ ஹைட் இருக்குது, எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குன்னா, இந்த பாலத்தோட ஹைட் எப்படின்னா 115 ஃபீட் வந்து பயங்கரமாக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. பார்க்கும்போது இதோட பில்லர் எப்படின்னா, இந்த பில்லர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 பில்லர் இருக்குது. இது பயங்கரமாக இருக்குது. பார்க்கவும் ரொம்ப உயரமாட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், மேலெல்லாம் ஆளை போயிட்டே இருக்காங்க. பார்க்க அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் மேலே ஒன்று பார்க்கும்போது ரொம்ப நீளத்துக்கு இருக்க மாதிரி தெரியுது. இப்போ வந்து இந்த ரோடை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இது ஒரு சின்ன பாலமாக இப்போ கட்டியிருக்காங்க கீழே. முன்னாடி இந்த பாலம் இல்லாமல் இருந்துச்சு. இந்த பாலம் வந்து எப்படின்னா இப்போ தான் புதுசு 6 மாதம் ஆயிடுச்சு கட்டியிருக்காங்க. இந்த சைடில் நீங்கள் பார்த்துறீங்களா எப்படி இருக்குது, இந்த ஆறு மாதிரி இருக்குல்ல. இது வந்து முன்னாடி இதில் வந்து கீழே வர போக முடியாது, மேலே ஏறிட்டு அப்படி போக முடியாது. இந்த ஆறு தான் வந்து ரொம்ப வருஷமாக இதில் சும்மா ரோடு இல்லாமல் அப்படி இருந்துச்சு. ஊர் மக்களே ரொம்ப இது ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இது பிரச்சனை ஆகி இப்போ தான் ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு இந்த புதுசு ஒரு பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் 2 சைடு எப்படி இருக்குது. இந்த பாலை பார்த்தீங்களா, பாலை கீழே வந்து ஆறு மாதிரி ஒன்று இருந்துச்சு. முன்னாடி இதில் வந்து ரோடு இல்லாமல் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் அந்த படிக்கட்டை இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்த உடனே இந்த சைடு பாருங்கள். இந்த சைடு பிள்ளைங்களுக்கு விளையாட்டுக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பாலத்துக்கு மேலே நிறைய பேர் இப்போவுமே நடந்து போயிட்டே இருக்காங்க. நாங்கள் பாலத்துக்கு மேலே இப்போ போகல. அந்த பாலத்துக்கு போயிட்டு போகணுமானே நாங்கள் கொஞ்சம் தூரம் இங்கேருந்து அந்த பக்கம் நடந்து தான் போனோம். நாங்கள் எங்கள் பிள்ளைங்களே ஓய்வு சேர்ந்து நாங்கள் போயிட்டே இருக்கோம். பட் இப்போ வந்து கொஞ்சம் நிறைய பேர் ஸ்கூல் பிள்ளைங்களை இப்போ வந்துகிட்டே இருக்காங்க. அங்கே இப்போ ஒரு 2 பஸ்ஸு வந்துச்சு. நாங்கள் அதுக்குள்ளாடி வந்துட்டோம்.
இப்போ நாங்கள் இந்த பக்கம் கரெக்டாக வந்துச்சோம். நீங்கள் மேலே ஒன்று பார்க்கவும் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு டவர் மாதிரி கிடக்கு. அதுக்கு மேலே ஏறிட்டு இன்னும் ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும். நிறையா தூரம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டெப் இருக்கும். ஆனால் வந்து அந்த நம்ம கீழே இறங்கிட்டு வந்தோம்ல, அதில் வந்து இது கொஞ்சம் ஸ்லோப்பு டைப் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த பக்கம் போகல. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்தோம்ல, அந்த சைடு வரும்போது நான் எப்படி போகும்னா ரொம்ப உயரமாட்டாக இருக்கும், படி ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. இது எப்படி இந்த சைடு நீங்கள் இறங்கி ஈஸியாக வரல. பட் இங்கே போகும்போது எப்படி தெரியுமா, எப்படி அந்த டவர் இருக்க பார்த்தீங்களா, இந்த டவருக்கு மேலே எப்படி சுற்றி ஒரு 3 ஸ்டெப்பே போகணும். இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ வந்துகிட்டே இருக்கோம். இப்போ நாங்கள் கரெக்டாக எக்ஸாக்ட் வந்து டவர்கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த டவருக்கு மேலே அப்படி ஏறி படிப்படியாக 3 ஸ்டெப் இருக்குது, நம்ம அப்படி மேலே ஏறிட்டு போனோம். சரியா, இப்போ நாங்கள் கரெக்டாக எக்ஸாக்ட் வந்து அந்த டவர்கிட்ட வந்துட்டு என் ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ என் பையன் வந்து முன்னே ஏறிட்டு போய் ஆயிடுச்சு, கொஞ்சம் தூரம் போய் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சேர்ந்து எல்லாம் போகிறோம், வாங்க பார்க்கலாம். என்ன பார்த்தீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு ரவுண்டாக சுற்றி தான் போகணும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிரச்சனை இல்லை, அப்படி தெரியவும் செய்யாது. ரொம்ப உயரமட்டம் இல்லை, ஸ்லோப்பாக டைப் இருக்கும், ரொம்ப ஈஸியாக மேலே ஏறிட்டு போகலாம். சரியா, நீங்கள் பயப்பட வேண்டாம். அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபேமிலி கூட வாரீங்கன்னா தயவு செஞ்சு வந்து வயசான ஆள் இருந்தாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு டைரெக்ட் வந்து பாலத்துக்கு மேலே ஏறி ரிட்டன் அப்படி போகாதுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நான் வந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் பாருங்கள். கரெக்டாக அந்த பாலத்துக்கிட்டே வரும்போது ரைட் சைடில் வந்து படி இருக்குல்ல, அதில் இறங்கிட்டு அப்படியே நேராக வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இந்த சைடு அப்படியே நடந்து வந்துட்டு இப்போ நாங்கள் டவர் மேலே ஏறிட்டு இப்போ பார்த்தீங்களா, இந்த படி பார்த்தீங்களா எப்படி ஸ்டெப் இருக்குன்னா ரொம்ப உயரம் மட்டும் இல்லை, ஸ்லோப்பு டைப் இருக்குது. கடைசியில் அந்த பாலத்து இருக்குது பார்த்தீங்களா, என் ஒய்ஃப் போயிட்டுருக்கேங்க, என் பையனும் முன்னே போயிட்டுருக்கா. அவனு வர வழியில் ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கிட்டேன். நான் அப்போ டயர்ட் ஆச்சுன்னா இட நான் ஜூஸ் குடிப்பேன், அதனால் எனக்கு எனர்ஜி வரும், நாங்கள் அப்படியே போகலாம், ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜூஸ் வாங்கிட்டேன். சரி, இப்போ அவரே போயிட்டு இருக்கேன். இடம் பார்த்தீங்களா, அது குடிச்சிட்டே இருக்கேன். வாரங்கன்னு சொல்லிவிட்டு எப்படி போயிருவியாமண்ணே அப்படின்னு சொன்னோன்னா நான் வரேன், நீங்கள் வாருங்க அப்படியே போயிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, பாலத்து மேலே போனால் எத்தனை பாடி இறங்கிட்டு மேலே ஏறி போகணும் பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் கரெக்டாக இந்த சைடு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நாங்கள் கரெக்டாக பாலத்து மேலே கிட்ட வந்தாச்சு. நீங்கள் பாருங்கள், இந்த சைடில் வந்து பாலத்தோட ஸ்டார்டிங் வந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பாலம் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஆளகலம் வந்து அந்த சைடில் வந்து இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த பக்கத்தில் வந்து ஏறி மேலே ஏறி வந்துகிட்டே இருக்காங்க. நாங்கள் இப்போது பாலில் வந்து கரெக்டாக ஸ்டார்டிங்கில் வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ இந்த பாலோட வீதினா எப்படின்னா ஒரு 42 சென்டிமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் வீதி. இப்போ லென்த்து வந்து 1 கிலோமீட்டர் 370 மீட்டர் இருக்குது, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குது. பட் வந்து சைடில் வந்து சிமெண்ட் டேங்க் மாதிரி நீங்கள் கட்டியிருக்கீங்க, நீங்கள் இந்த சைடில் பார்க்கும்போது தெரியும். அதில் தண்ணி இப்போ சுத்தமாக இல்லை. இது எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 மாதம் தண்ணி விடுவாங்க. இப்போ வந்து சம்மர் சீசன் வரும்ல, நம்ம இந்த டைமில் தண்ணி இருக்காதா, இந்த பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் முடியும்ல, அந்த டைமில் மழை நேரம் இதில் தண்ணி விடுவாங்க. அது இப்போ வந்து புல் பாருங்கள், தண்ணி இல்லாமல் சுத்தமாக இல்லாமல் இருக்குது. பட் இது வந்து எவ்வளோ ஆழத்தை இருக்குன்னு நினைக்கிறீங்க, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஆழத்துக்கு இருக்கும். இப்போ வந்து தண்ணி சுத்தமாக இல்லைங்க பாருங்கள், கீழே பார்க்கும்போது தண்ணி இல்லை, ஆனால் பயங்கர லென்த்து தெரியுது பார்த்தீங்களா. எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த சைடில் பாருங்கள், ஒன்றுமே தண்ணி இல்லை. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒருக்க வந்திருந்தோம், நிறைய தண்ணி இருந்துச்சு. பட் இன்றைக்கி நாங்கள் வரும்போது சுத்தமாக தண்ணி இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த டைம் வந்து வெயில் நேரம் தண்ணி சுத்தமாக இருக்காது. இப்போ மழைக்காலங்கிற வரும்போது தண்ணி இருக்கும், நிறையா தண்ணி இருக்கும். அதனால இப்போ தண்ணி கிடையாது. தண்ணி இருந்தால் தான் தண்ணி விடுவாங்க. இப்போ தண்ணி கிடையாதுனால இப்போ தண்ணி இது வர்றது கிடையாது. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டைம் முடிஞ்ச பிறகு இந்த மழை நேரம் வரும்போது தண்ணி வரும். பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாலம் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா, பார்க்க அழகாக இருக்குது. பட் இதில் வந்து இந்த வீதி பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்குது, சின்னதாக இருக்குது. இது என்ன கான்செப்டில் வந்து கெட்டிருக்காங்க தெரியல. இப்போ பார்க்கவும் பாருங்கள், எவ்வளோ ஆழத்தில் இருக்குது, கீழே ஆறு போகுது. ஆனால் இந்த பாலத்தோட வீதி பார்த்தீங்களா, இதில் வரும்போது 2 பேர் சேர்ந்து போனால் இதில் போகவே முடியாது. ஒரு ஆள் வந்த அன்றைக்கி சைடில் நீங்கள் திருப்பி இருந்தானுங்க, அடுத்த ஆள் தான் போக முடியும். இல்லாமல் 2 பேர் சேர்ந்து போகவே முடியாது.
முடியாது. இது என்ன கான்செப்டில் கட்டியிருக்காங்க தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க இந்த பாலை வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னே கட்டுற இருக்குது நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இந்த பாலத்தை வந்து கட்டுற ஆண்டு வந்து 1966 கட்டப்பட்டுக்கிறது. இது வந்து எத்தனைனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் ஆகுது. என்ன பார்த்தீங்களா, ஒரு குரங்கு வரும்பு வழியில கிடச்சி சின்ன குரங்கு. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட அந்த பாலை சைடில் நாங்கள் இறங்கிட்டு வந்தாச்சு. எங்கே இருக்க குரங்களை பாவங்க யாராவது டூரிஸ்ட் பிளேஸை எங்கே பார்க்க வந்தால் அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க, விலை இருக்க ஸ்நாக்ஸ் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் இவங்களெல்லாம் சாப்பிடுவாங்க. பாவங்க நான் கேட்டாமல கொஞ்சம் நேரமே இந்த ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.